அறியாமல் படிக்கு வந்தது தெரியாமல் படிக்கு மகாதேவன் பூஜை செய்கிறார். ஓம் நமச்சிவாய நமக. சொல்றேன் நானும் மறந்துட்டேன். கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. சாரி, மன்னிச்சுக்கோ. நல்லா இருக்கு. அக்கா யாரு குறைச்சி இல்லை யாரு 120 ஐயோ
கூப்பிட வேண்டாம். காலோட சோர செய்யக்கூடிய கம்மநாட்டி 18 நாள் யுத்தம் பாரத போர் நடந்தது. அப்ப கூட என் உடம்புல இருந்து ஒரு ரோமம் கூட சரியே கிடையாது. கேவலம் ஒரு பொண்ணுக்கு ஒரு கட்டிய கணவனை விட ஒரு காணவில்லை என்று உனக்கு அக்கறையெல்லாம் இல்ல. ஏண்டி மின்னலொலியா 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 மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டேன், திரும்பி பார்க்கல. யாருக்காக பூஜை? என்னடி உனக்கு பூஜை? அறியாத புத்தியால தெரியாம செய்த சுவாமி. கேபிய மாற்றுவார்கள். அவர் சுற்றிலிருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று என்றென்றும் என்றென்றும் கவர்த்தான் கணவனாகவே கௌரி பூஜை செய்து கொண்டிருந்தேன். 48 நாள் கௌரி பூஜை. 48 நாள் கௌரி பூஜை செய்தால் மன்னவர் திரும்பி வருவார் என்பது ஏற்றிலே இருக்கிறது. அதை பார்த்து என் தந்தையாராகப்பட்டவர், மகளே வருத்தப்பட வேண்டாம், உன்னுடைய கணவர் மாளிகை தேடி வர வேண்டும் என்றால் 48 நாள் கௌரி பூஜை செய்ய வேண்டும். அப்படி கௌரி பூஜை செய்தால் அன்னவர் உன்னை தேடி வருவார் என்று சொன்னார்.
அன்னவருடைய சொல்லுக்கு இணங்க நானும் 48 நாள் கௌரி பூஜை செய்தேன். அன்னவர் ஒரு கட்டளை இட்டார். அதாவது என் தந்தையாகப்பட்டவர் சொன்னார், 48 நாள் கௌரி பூஜை முடிவதற்கு முன்னதாக நானே அழைத்தாலும் சரியே, அன்னவர் உன்னுடைய கணவராகப்பட்டவர் வந்தாலும் சரியே, பூஜையில் இருந்து ஒரு பொழுதும் எந்திரிக்க கூடாது என்றார். அதே போல இன்று 48வது நாள் பூஜை முடிவடைகிற 3:45 நாளிகை இருக்க நீங்கள் வந்து விட்டீங்க. பூஜை எதுக்கு சரியா? புரசம் வரணும்னு பூஜை செய்த வந்த பிறகு இந்த கணவன் நான் வந்து விட்டு மன்னா, அந்த மகாதேவனை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது 3:45 நாளிகை இருக்கு, நீங்க வந்துட்டீங்க. 3:45 நாளிகை முடிவடைவதற்கு முன்னதாக எழுந்திருக்க கூடாது என்று என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் சொல்லி இருந்தார். அதனால பூஜையில் முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்பதை நான் அந்த ஆண்டவன் மீது, கர்த்தா மீது முழுவதுமாக முழு மனதாக வேண்டிக் கொண்டிருந்தேன். 18 கிரோணி சேனை பாரத போர் நான் நடத்தினேன். அன்னைக்கு கூட என் உடம்புல உச்சம் கிடையாது. கேவலம் இந்த ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு கட்டவனோட விட்டுட்டு போயிட்டு வந்தேன் பாரு. பூஜையில் இருக்கும் பொழுது கட்டி அடைக்க வரும் பொழுது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அருகிலே இருக்கக்கூடிய நிலவு காலில் மோதி உங்களுடைய மண்டை உடைந்து விட்டது. மண்டா அப்பவே சொன்னார், தம்பி மேகலோக செல்கிறாய், உடம்புல உச்சமில்லாத வந்து சேரணும் சொல்லிதான் அனுப்பினார். உச்சமில்லாத மேனியில் உச்சப்பட்டு விட்டேன், காயப்படாத மேனியில் நான் காயப்பட்டு விட்டேன். கண்டாளி சதிகாரி, இனி உன் முகத்துல இந்த ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? மன்னவராகப்பட்டவர் என்னை இல்லம் தேடி வந்து என்னுடைய மாளிகை தேடி வந்தா. மாளிகை தேடி வந்த மன்னவரை என்னால் மனதார ஏற்க முடியாமல் பூஜையில் இருந்தபடியா அவர் என்னை கட்டி அடைக்க தேவை என்று வந்தவுடனே வேண்டாம் மன்னா என்று சொன்ன அடுத்த நொடி ஆகப்பட்டது. அவர் கரங்கள் என்னுடைய கரங்களாகப்பட்டது. அவர் மீது நான் தள்ள அவர் மண்டையாகப்பட்டது. நிலவுகாலிலே மோதி உடைந்து விட்டது. அம்மா சரி என்ன பண்றது? அம்மா நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? இதை நான் யாரிடம் நான் கொண்டு போய் நான் சொல்லி என் கவலையை நான் தீர்ப்பேன்? அம்மா ஆண்டவா, இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரு. அம்மா இருந்தாலும் பெண்ணுனால பேயும் மனம் இறங்குமா? பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும் என்பார். பேயும் மனம் இறங்குமா? ஆமா. அதனால நீ போய் பூலோகத்துல போய் நீ அவரே போய் பார்த்துட்டே வந்துரு. அதாவது வருடத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை என்னுடைய அக்காமார்கள் எல்லாம் தன்னுடைய கணவனுடைய தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கங்கா நதிக்கரையோரம் மாங்கல்ய பூஜை செய்வது வழக்கம். அது இன்றைக்கு செய்வாங்க. அதனால பெண்ணென்றால் பேயும் என்பார்கள். நடந்ததை போய் என் அக்காமார்களிடம் சொன்னா இதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா?
அதனால பூலோகம் சென்று என்னுடைய அக்காமார்களை சந்திப்போம். ஆகட்டும் ஆகட்டும் பா. போகலாம்.